பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, சதாம் ஹுசைன் என்கிறதான ஒரு பெரிய தளபதியை நமக்கு தெரியும். ஒசாமா பின் லேடன். இவர்கள் பல இடங்களிலே மறைந்து அவளை கண்டுபிடிக்காத இடங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மனித ஞானம் அவர்களை கண்டுபிடித்து விட்டது. எத்தனை பூமிக்கு அடியில் இருந்தாலும் மனிதனுடைய ஞானத்தினாலே அவளை எங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்தார்கள். பிரியமானவர்களே, அதைவிட மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் அவருக்கு முன்பாக இந்த பூமியிலே ஒரு காரியமும் மறைவாக இருப்பதில்லை. சங்கீதம் 139 அந்த சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது தாவீது மிக அழகாய் எழுதியிருக்கிறார். 2வது வசனம் 3வது வசனம், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கே இவ்வளவு ஞானம் இருக்கும் என்று சொன்னால் தேவனுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும், அவருடைய வல்லமை எவ்வளோ பெரிதாக இருக்கும். இன்றைக்கு நாம் தேவனுக்கு நம்மை மறைத்து கொள்ளலாம் என்று நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, உன் வழிகளெல்லாம் தெரியும் எனக்கு தம்பி என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இன்னும் அழகாய் அதிலே 11வது வசனத்தை பார்க்கும்போது, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கு. மனிதர்களால் நம்முடைய யோசனை அறியவே முடியாது. ஆனால் தேவனால் நிச்சயம் நம்முடைய யோசனைகளும் சரி, நம்முடைய செயல்களும் சரி, நம்முடைய வழிகளையும் சரி அவர் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம், அவர் நம்மை நடத்துவார். God bless you. Have a blessed day. Amen.